ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இதை மட்டுமே 2 நாளைக்கு பயன்படுத்தி பாருங்க. உங்களுடைய மஞ்சள் பற்கள், கரைப்பற்கள் எல்லாமே வெள்ளையாகிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வாய் துர்நாற்றமும் சரியாகிடும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான இயற்கையான எந்த விதமான பக்க விளைவும் ஏற்படுத்தாத ஹோம் ரெமடியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மஞ்சள் பற்கள் வர்றதுக்கு மிக முக்கிய காரணம் நம்ம சரியான முறையில் பல் துலக்காம இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதையும் தாண்டி நிறைய காரணங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, தினமுமே பார்த்தீங்கன்னா அதிக அளவில் டீ காஃபி குடிப்பாங்க, இல்லைன்னா சிகரெட் குடிப்பாங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அசிடிட்டி, அதாவது நெஞ்செரிச்சல் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் மஞ்சள் பற்கள் வரும், இல்லைன்னா வாயில துர்நாற்றம் வரும். சில பேருக்கு வாயில புண்கள், இல்லைன்னா வயிற்று புண்கள், அதாவது அல்சர் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் மஞ்சள் பற்கள் இல்லைன்னா வாய் துர்நாற்றம் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய ரெமெடி இப்போ எப்படி செய்யறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு நான் இன்னைக்கு நம்முடைய அடுப்பங்கரையில் இருக்கக்கூடிய மிக மிக ரொம்ப ரொம்ப அதிகமான மருத்துவ குணங்கள் மிக்க வெந்தயம் எடுத்திருக்கேன். இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களுக்கும் நல்ல ஒரு தீர்வா இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பற்கள்ல படிந்திருக்கக்கூடிய மஞ்சள் கரைகளை ரொம்ப எளிமையா விரட்டி அடிக்கும். அது மட்டும் இல்லாம வாயில துர்நாற்றம் இருந்தாலும் அந்த துர்நாற்றத்தை ரொம்ப எளிமையா சரி செய்திடும். சில பேருக்கு அதிகப்படியான மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் வாயில துர்நாற்றம் வீசும். அவங்களும் இந்த ரெமடியை ட்ரை பண்ணலாம். இப்ப இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இதை கொஞ்ச நேரம் வெயில்ல வச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா காஞ்சிருக்கும். மிக்சியில அரைப்படுறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். அதுக்காக தான் சொன்னேன். வெயில் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, ஈரம் இல்லாத மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நல்ல நைஸான பவுடரா அரைச்சு எடுத்துக்கங்க. இப்ப இந்த மாதிரி இதை நீங்க ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளவு நாள் ஆனாலும் இது கெட்டு போகாம இருக்கும். இந்த பவுடரை நீங்க நிறைய காரணங்களுக்கு பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு சொல்ல போனா, உங்களுக்கு தலையில அதிகப்படியான பொடுகுகள் இருக்கு அப்படின்னா இதோட கொஞ்சம் தயிரை கலந்துட்டு தலையில தேய்ச்சி குளிக்கலாம். இல்ல அப்படின்னா முகத்துல அதிகமான பருக்கள், கரும்புள்ளிகள், தழும்புகள் இருக்கு அப்படின்னா இது கூட கொஞ்சமா ரோஸ் வாட்டரை மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க முகத்துல தடவலாம். இல்ல பாத்தீங்கன்னா சில பேருக்கு மலச்சிக்கல் அதிகமா இருக்கும், இல்லைன்னா பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனையால அவஸ்தப்படுவாங்க. அவங்க காலையில வெறும் வயிற்றுல கொஞ்சமா வெதுவெதுப்பா இருக்கக்கூடிய தண்ணீர்ல இதுக்கு கலந்துட்டு குடிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வா இருக்கும். அதனால இது ரொம்ப எல்லாத்துக்குமே பயன்படக்கூடிய ஒரு பவுடர் இது. இப்ப இதுல இருந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடர் எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸ்ல சேர்த்துக்கிறேன். அதுக்கடுத்தா வெதுவெதுப்பா இருக்கக்கூடிய தண்ணீர், அதிகமா இல்ல, ஒரு 50 ml அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்குங்க. இப்போ இதை வாயில அப்படியே கொப்பளிக்கணும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சமா வாயில போட்டுட்டு நல்ல ஒரு 5 நிமிஷம், அதாவது 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் சராசரியா எல்லா இடங்களையும் நல்லா படுற அளவுக்கு வாயிலே நல்லா கொப்பளிக்கணும். கீழே துப்பக்கூடாது. 5 நிமிஷத்துக்கு நல்லா கொப்பளிச்சுட்டு அதுக்கப்புறம் துப்பிடணும். அதுக்கப்புறம் நார்மல் தண்ணி கொண்டு நீங்க வாஷ் பண்ணிட்டு படுக்க போயிடலாம். இந்த மாதிரி 2 நாளைக்கு பண்ணி பாருங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் பற்கள், வாய் துர்நாற்றம் எல்லாமே சரியாகிடும். இது மட்டும் இல்லாம கூடவே இன்னும் 2 டிப்ஸும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் பற்கள் ரொம்ப எளிமையா நீங்கிடும். காலையில எந்திரிச்ச உடனே பல் துலக்காம கொஞ்சமா தண்ணீர், அதாவது நார்மல் பச்சை தண்ணீர் 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கங்க. வாயை ஃபர்ஸ்ட் கொப்பளிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை குடிச்சிருங்க. அதுக்கப்புறமா பிரஷ் பண்ணுவீங்க இல்லையா, பிரஷ் பண்ணும்போது நீங்க பயன்படுத்தக்கூடிய பேஸ்ட், ஏதாவது ஒரு ஹெர்பல் பேஸ்ட் எடுத்துக்கங்க. அதுல கொஞ்சமா உப்பு, நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமா, அதாவது ஒரு பிஞ்ச், அதிகமா சேர்க்காதீங்க. ஆப்ப சோடா, அதாவது பேக்கிங் சோடா சொல்லுவாங்க இல்லையா, சமையல் சோடான்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சமா சேர்த்துங்க, நிறைய சேர்க்காதீங்க. மறுபடியும் சொல்றேன். சேர்த்துட்டு அப்படியே பிரஷ் பண்ணுங்க. பிரஷ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் பிரஷ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நார்மல் தண்ணி கொண்டு வாஷ் பண்ணிடுங்க. இந்த டிப்ஸோட இதையும் சேர்த்து பயன்படுத்தி பாருங்க. 2 நாள்ல உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஆனா அதுக்கப்புறம் பேக்கிங் சோடாவை பயன்படுத்தி நீங்க ரெகுலரா பிரஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது நம்மளுடைய பற்களுடைய எனாமலை பாதிக்கும். அதனால வாரத்துல ஒரு தடவை இந்த டிப்ஸை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதாவது இந்த பேஸ்ட்ல அந்த உப்பு அதெல்லாம் பயன்படுத்துறது. ஆனா இந்த வெந்தய டிப்ஸை நீங்க எப்ப வேணாலும் பயன்படுத்தலாம். உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவும் ஏற்படுத்தாது. சப்போஸ் அதை நீங்க துப்பிட்டு மறுபடியும் நல்ல தண்ணீர், அதாவது வெந்தயம் கலந்த தண்ணீரை நீங்க தாராளமா குடிக்கலாம். அந்த மாதிரி குடிக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்யும். நல்ல ஒரு பாடி டிடாக்ஸா செயல்படும். அதாவது உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மை அந்த வெந்தய தண்ணீருக்கு உண்டு. அதை நீங்க காலையில வெறும் வயிற்றுல குடிக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மல கழிவுகள் எல்லாமே வெளியேறிடும். இதனால உங்களுக்கு அந்த நாள் முழுவதுமே ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் எந்த விதமான உடல் வலியும் இல்லாம இருக்கிறது உங்களால ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான டிப்ஸ் இது. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.